வணக்கம் மக்களே, வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஜூலை 1 முதல் சில முக்கியமான புதிய அறிவிப்புகள், மாற்றங்கள் சொல்லி விதிகள் அமலுக்கு வர இருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பு மற்றும் கிரெடிட் கார்டு பயன்பாடுகள்ல சில முக்கியமான அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான். நம்ம யூபிஐ, போன்பே, பேடிஎம் போன்ற ஆப்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமே பணம் செலுத்துறது, வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் மோசடி, இழப்பீடு மற்றும் புதிய பாதுகாப்பு விதிகள். அதாவது உங்களோட வங்கி கணக்குல இருந்து டிஜிட்டல் முறை மூலமா உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பண்ணாம வேற யாரும் மூலமாவோ பணமானது திருடப்பட்டுச்சு, காணாம போயிடுச்சு அப்படின்னா நீங்க புகார் அளித்து 5 நாட்களுக்குள்ள வங்கி உங்களுக்கு அந்த பணத்தை தற்காலிகமா திருப்பி செலுத்தணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, நம்மளால அந்த பணம் திருடு போகாம ஸ்கேம் மூலமா திருடு போயிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். இது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் வரையும் ஆன்லைன் மோசடி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னா வங்கி இதற்கு பகுதி அளவு இழப்பீடு வழங்க புதிய வரைவு விதிகள் அமல்படுத்தி இருக்காங்க. மூன்றாவதா, வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தங்களுக்கு லாபம் தரும் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது. இன்கேஸ் விற்று நீங்க அதனால ஏதாச்சும் பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடு கம்பல்சரி வழங்கணும் அப்படின்னு ஆர்பிஐ இப்போ ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க வங்கிகள் மூலமா அவங்க தவறான தகவல் கொடுத்து நீங்க இன்சூரன்ஸ் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க கோரலாம். நம்ம நார்மலாக கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்பே மூலமாக இணைந்த கார்டுகள் இதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதற்கு ரிவார்ட் புள்ளிகள் வழங்குறதுல சில முக்கியமான புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இவை அனைத்தும் தான் இப்போ வரக்கூடிய ஜூலை 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு. இந்த புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.